நம சிவாயம், ராதே கிருஷ்ணா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் இங்கே பத்ரிநாத் வரும்பொழுது இந்த இடத்துல தான் அவர் தங்கியிருந்தார். பார்த்திங்கன்னா ஆதிசங்கரர் நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தை 40 வயசில் நம்முடைய பாரத தேசம் முழுவதும், அதாவது காலடி கேரளாவில் பிறந்து நம்மளுடைய பாரத தேசம் முழுவதும் நம்மளுடைய சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் ஆதிசங்கரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பார்த்திங்கன்னா இங்கே பத்ரிநாத் வரும் பொழுது அவர் தங்கின இடம்தான் இந்த இடம். பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கே நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த ஆதிசங்கரர் தங்கின இடத்த தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்குறோம். இமாச்சலில் வந்து அவர் தங்கியிருக்காரு. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அவர் ஒரு நாள் படுத்திருந்த இடம், உறங்கியிருந்த இடம் ஆதிசங்கரர். நம்ம வாழ்க்கையில் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருடைய கொடி. அதோட பெரிய விஷயம் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்ரிநாத் அப்படிங்கிற ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சலில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரைக்கும் தான் வந்து ஒரு 6 மாதம் மட்டும்தான் அங்கே போக முடியும். மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து அப்படியே மூடிடும். ஐஸ் கட்டி மலை, ஐஸ் மலையே மூடிடும். அந்த பகவான் வந்து நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் அங்கே யாருமே அந்த மலைக்கு போக முடியாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாமி வந்து அங்கேருந்து கீழே இறக்கிடுவாங்க. இது பத்ரிநாத்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் கீழே இறக்கி அங்கேருந்து, அதாவது தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாளே அங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னா கொண்டு வந்து இந்த கோயிலில் தான் அவர் பத்ரிநாத்தை, அது இதிலேருந்து ஒரு 95 கிலோமீட்டர் மேலே போனால் மட்டும்தான் பத்ரிநாத் போக முடியும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் தான் அவர் கொண்டு வந்து வச்சிட்றாங்க. யார்? பத்ரிநாத்தை வந்து அங்கேருந்து, அதுவும் ஸ்படிக லிங்கமும் சிவலிங்கத்துடைய கவசம் பத்ரிநாத் அவரையும் கொண்டு வந்து இங்கே தான் வச்சிட்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலத்தை தான் நாம் வந்து இப்போ தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கையில் மிக விசேஷமான இந்த திருத்தலம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுங்க நம்ம நிறைய விஷயம் பகவானுடைய திருவருளால் நாம் பார்க்குறோம். பாருங்கள், இமாச்சலினுடைய பாதி மலை நாம் பார்த்துட்ருக்கோம். இந்த விசேஷமான இடத்த நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கே கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம இன்னும் பாருங்கள், இமயமலையினுடைய பாதி இந்த இடத்துல இருக்குது பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போயே அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் ஐஸ் கட்டி இருக்குது. நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் அதிசயத்தக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் நான் இமாச்சல் போக போக, பத்ரிநாத் போக போக இருக்கக்கூடிய அதிசயமான இடங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன். பாருங்கள், அந்த மலை அழகு பாருங்கள். நம்ம இந்திய பாரத தேசத்தினுடைய தலையில் முடி எப்படி நம்ம கொண்டை போட்டிருப்போமோ அது மாதிரி நம்ம பாரத அன்னைக்கு முடியாக இருக்கக்கூடியது, முடி கொண்டையாக இருக்கக்கூடியது இந்த இமாச்சலம். பாருங்கள், அதனுடைய பேரழகை பாருங்கள். அங்கே இருந்துட்டு இந்த ஆலயத்தை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நம சிவாயம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நம சிவாயம். ஹரே ராம் 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 ராம், ஹரே ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.